தாராபுரம் காங்கேயம் தாலுகாவுக்கு உட்பட்ட 20 கிலோமீட்டர் தூர விவசாய நிலப்பகுதியில் தனியார் நிறுவனம் உயர்மின் கோபுரம் அமைப்பதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு. மின்வெளி பாதையை சாலையோரம் கொண்டு செல்ல வலியுறுத்தி மூலனூர் அருகே விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் வெள்ளக்கோவில் சாலையில் நால்ரோடு என்ற இடத்தில் காங்கேயம் மூலனூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் 100க்கும் அதிகமானோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது போராட்டம் குறித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் திருப்பூர் மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் போராட்ட ஒருங்கிணைப்பாளர் செங்கோடன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறும்போது, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காங்கேயம் தாலுகா பகுதிகளில் தனியார் மின் உற்பத்தி நிறுவனம் காங்கேயம் வட்டம் சேனாதிபதி பாளையத்திலிருந்து தாராபுரம் வட்டம் தூராம்பாடி வரையில் உள்ள 20 கிலோமீட்டர் தூரங்களுக்கு மின்பாதை அமைப்பதற்கான உயர்மின் கோபுரங்களை அமைத்து வருகிறது. இந்த உயர்மின் கோபுரம் அமைப்பதற்காக இந்த நிறுவனம் தனிச்சையாக செயல்பட்டு விவசாயிகளை மிரட்டி விவசாய நிலத்திற்கு சொந்தமான விவசாயிகளிடம் எந்தவித அனுமதியும் பெறாமல் உயர்மின் கோபுரம் அமைத்து வருகின்றன. தனியார் நிறுவனத்தின் செயலால் விவசாய நிலங்களின் மதிப்பு பல மடங்கு சரிவடைந்து ஏக்கர் ஒன்றுக்கு 5000 விலைக்கு கூட கேட்பதற்கு தயங்குகிறார்கள். தனியார் நிறுவனமான மின் உற்பத்தி நிறுவனத்திற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. மின்வெளி பாதையை விவசாய நிலங்களுக்குள் கொண்டு செல்லாமல் மாற்று வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் கோரிக்கை விடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் சென்று 2 முறை முறையீட்டு செய்தோம். விவசாயிகளின் கோரிக்கையை மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொள்வதாக சொல்லிவிட்டு தற்போது முன்நுழைவு அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள். விவசாயிகளை அழைத்து பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தாமல் விவசாயிகளின் ஒப்புதல் பெறாமல் அனுமதியை வழங்கியுள்ளனர். ஆனால் எங்கள் பகுதி விவசாயிகள் யாருக்கும் உயர்மின் கோபுரம் அமைப்பதற்கு நிலத்தை கொடுக்க விருப்பமில்லை. எனவே உயர்மின் கோபுரம் அமைக்கப்பட்ட விவசாய நிலங்களிலிருந்து அவற்றை உடனடியாக அந்த இடத்தை விட்டு அகற்றும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்திருக்கின்றோம். உயர்மின் கோபுரம் அமைக்கும் இத்திட்டத்தை அமராவதி ஆற்றின் கரையோரமாகவோ அல்லது சாலையோரம் கேபிள் மூலமாகவோ அமைத்துக் கொள்ள கோரிக்கை விடுக்கின்றோம். டாடா என்ற ஒரு தனியார் நிறுவனம் தங்களது சுய லாபத்திற்காக சம்பாதிப்பதற்காக எங்கள் நிலத்தை விட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் யாரும் தயாராக இல்லை. எங்கள் விவசாய நிலங்களிலிருந்து உயர்மின் கோபுரத்தை அகற்றும் வரை காத்திருப்பு போராட்டத்தில் தினமும் ஈடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாறு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட தலைவர் கோபாலகிருஷ்ணன், போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோடன் ஆகியோர் தெரிவித்தனர்.